ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு விஷயங்கள் அல்ல. அதில் நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே ஒளிந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் உனக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ செய்தால் உனக்கு வெற்றியை கொடுக்குமோ அது எல்லாமும் நடக்கும். எந்த நேரத்திலேயும் எந்த காலத்திலேயும் உனக்கு எதிராக எதையும் எப்பொழுதும் எல்லா விஷயமும் எப்பொழுதும் எனக்கு தெரியும். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதே, நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறதே என்று எதையும் எப்பொழுதும் நினைத்து பயப்பட வேண்டாம். எல்லா பொழுதிலேயும் நிம்மதி கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலேயும் நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், எவ்வளவு வேதனையை சம்பாதிக்கிறாய், எல்லா நிமிஷத்திலேயும் எப்பொழுதும் நீ என்னென்ன மாதிரியான வலி வேதனைகளை சம்பாதிக்கிறாய் என்பது நன்றாக தெரியும். பொறுத்திருந்து ஒவ்வொன்றையும் பார். உனக்கு நான் அனைத்து விதமான சுபத்துவமான விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் செய்வேன். நீ நினைப்பது போல எந்த ஒரு காரியத்தையும் உனக்கு எதிராக செய்ய மாட்டேன். சிறு வயதிலிருந்து நீ தவித்து போய் நின்று வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்க்கையா இது என்று அலறி போய் நின்றது எல்லாம் போதும். இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நிறைய மாற்றங்களும் நிறைய சுவாரஸ்யமான தருணங்களும் வரும். எந்த காரணத்தை கொண்டு உன்னை நான் இது நடந்துவிட்டது, இந்த விஷயம் இப்பொழுது நடந்துவிட்டது என்று எந்த நேரத்தையும் உன் மீது நான் பழியையும் நான் எந்த பாரத்தையும் நான் இனிமேல் போட மாட்டேன். நல்லதுகளை உனக்காகவே செய்வேன். எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை சிரித்தபடியும் உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக வைக்கும்படியும் செய்வேனே தவிர உன்னை ஏமாற்றுவதோ உன்னை ஒரு தவறான பாதைக்கு அழைத்து சென்று உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தை செய்பவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல் உனக்கு மட்டும் தண்டனையை கொடுப்பதோ இந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் உனக்கு எதிராகவே செய்ய மாட்டேன். எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிக்கிறேன். உனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, எந்த விஷயம் உனக்கு சரியானது, எந்த விஷயம் உனக்கு தவறானது என்பதை அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாகவே கணித்து வைத்திருக்கிறேன். இதற்கு நடுவே எதற்காக குழப்பமில்லாத வாழ்க்கையை அமைப்பேன். நிறைய பேருக்கு இந்த சாய் ஆகிய நான் உதவியோடு இருக்கிறேன். அதாவது எல்லா நேரத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகள் நலமுடனும் வளமுடனும் இருக்க வேண்டும். ஒரு நேரத்திலேயும் எந்த ஒரு விதத்திலேயும் என்னுடைய பிள்ளை யாருக்கு மத்தியிலேயும் எந்த நிலைமையிலேயும் மனதளவில் சோர்ந்து போய்விடக்கூடாது, மனதளவில் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறேன். என்னுடைய அத்தனை விதமான விஷயங்களும் இனி நடக்கும். அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் அனுபவித்தாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அனுபவித்தாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே ஒவ்வொன்றாக அப்படியே மாறி போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள் என்பது நடந்தே தீரும். யோசித்துப்பார். கவலைகள் எவ்வளவு இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில், யோசித்துப்பார். கவலைகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த கவலைகள், கண்ணீர்கள், வலிவேதனைகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போய் உனக்கு ஒரு புதிய உதயங்கள் கிடைக்கும்.
நாளை விடிய போகும் விடியலானது உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத யோகமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உனக்கு பிடித்ததாகவே எல்லாமும் நலமுடனும் எல்லாமும் வளமுடனும் நடக்கும். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று கூட எப்பொழுதும் எந்த நிலையிலும் வீண் போகாது. சிரித்து சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் சிந்தித்து முடிவெடுங்கள். நீங்கள் எதை முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்கிறீர்களோ அந்த விஷயத்தில் பிரம்மாண்டத்தை காண்பீர்கள் என்பதில் ஒரு சின்ன விதமான மாற்றங்களும் இல்லை. புரிந்ததா? உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எல்லாமும் எனக்கு தெரியும். நீ என்ன கேட்கிறாய், என்னென்ன விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் 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 என்று அடம்பிடித்தாய் என்று எல்லாமும் தெரியும். நீ என்னென்னலாம் கேட்டு என்னிடம் வந்து நின்றாலும் அது எல்லாம் ஒரு சின்ன தடங்கள், சின்ன தடைகள் இல்லாமல் உன் கையில் வந்து நானும் சேர்ப்பேன். ஏற்கனவே நிறைய வழிகளோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீ கடத்தி கொண்டே இருக்கிறாய். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீ சிரிப்பாய், சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவாய். நீயும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, நிம்மதியாகவும் நிறைய நிறைய வளங்கள் நிறைந்தவர்களாகவும் இருப்பீர்கள். என்னதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓடி வந்து இந்த சாயிடம் சொல்லிவிடு. சாய் ஆகிய நான் உன்னை அனைத்து இடத்திலும் இருந்து காப்பேன். அனைத்து இடத்திலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நிம்மதியான வழிகளையும் நிம்மதியான சுபத்துவமான பாதைகளையும் காட்டுவேன். என்னை நம்பி கையை பிடித்து விட்டீர்கள். சாய்தான் அனைத்தும், சாய்தான் எல்லாமும் என்று பிடித்து விட்டீர்கள். இதற்கு பிறகு வாழ்க்கையில் எதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டும்? எதையும் எப்பொழுதும் நினைத்து பயந்து கலங்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க நித்தமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமாக செய்து கொடுப்பது இந்த சாயுடைய முழு நேர வேலை. இந்த சாய் உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன், உன்னை எல்லாருக்கும் மத்தியிலும் இருந்து காப்பாற்றி அருள் புரிவேன். என்னை நீ சாதாரணமாக இடை போடுகிறாய். என்னை நீ சாதாரணமாக இடை போட்டால் நீதான் பிறகு வருந்துவாய். எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உதவி செய்யும் தெய்வம் யாரென்று கேட்டால் குரு. அந்த குருதான் நான். நீ இந்த சாயை எப்படி பார்க்கிறாய் சொல். இந்த சாய் எப்பொழுதும் நலமுடனும்